நாளை எங்களுடைய தலைவருடைய தலைமையில் இங்கு வேலூரில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஏற்பாடுகள் கொடுத்து பார்வையிட வந்திருக்கோம். நாளை எங்களுடைய தலைவர் பங்கேற்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை எங்களுடைய மாவட்ட செயலாளர் தலைமையில் அனைவரும் இங்கே செய்து வருகிறார்கள். இங்க ஒரு உள்ளரங்கு மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா வர்றவங்களுக்கு இப்ப வேலூர்ல வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்குன்னு காரணத்துல உள்ளரங்கு எல்லாமே மேல அரங்கு அமைக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் அனைவரும், அதாவது QR கோட் யார் யாருக்கு அனுமதி சீட்டு கொடுத்திருக்கோ அவர்கள் மட்டும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் யாரும் வர வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா எல்லாமே லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகும், பிராட்காஸ்ட் ஆகும். உங்களுடைய பாதுகாப்பில் கருதி கண்டிப்பாக பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் யாரும் வர வேண்டாம். அனுமதி சீட்டு கொடுக்கப்பட்டவர்கள் மட்டும் வர வேண்டும். நாங்க கடந்த கூட்டங்கள் மாதிரியே தான் 4998 பேர், அந்த 5000 பேருக்கு கீழே உள்ள நம்பர்ல தான் நாங்க இந்த கூட்டத்தையும் நடத்த போறோம். ஒண்ணு இங்க உள்ளரங்காக அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ கண்டிப்பா எல்லாமே எங்களுடைய தலைவரின் கூட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களுடைய பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு மட்டுமே நாங்க இதை ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறோம். இப்ப சற்று நேரத்திற்கு, அதாவது சில நிமிடங்களுக்கு முன்னர் தான் இந்த அனுமதி எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அனுமதி கடிதம் இப்பதான் வந்திருக்கு. ஸோ அந்த அனுமதி கடிதத்தை பார்த்துவிட்டு விலாவரியாக எங்களுடைய தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு வரும் என்னென்ன மாதிரியான. ஏன்னா இப்பதான் சில நிமிடங்களுக்கு முன்னதான் எங்களுக்கு அனுமதி கடிதம் மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பாளர், அதாவது SP ஆபீஸ்ல சில நிமிடங்களுக்கு முன்னதான், அதாவது நாளைக்கு கூட்டம் இருக்கு, 24 மணி நேரத்துக்கு குறைவான நேரத்தில் தான் எங்களுக்கு அனுமதி கடிதமே வழங்கப்பட்டிருக்கு. சில நிமிடம் நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க சார். நாளைக்கு நிகழ்ச்சி இருக்கு, பட் இவ்வளவு நேரம் வரைக்கும் அவங்க தாமதப்படுத்துறது எப்படி பாக்குறீங்க? இது எல்லாரும் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும். நீங்க கடைசி நேரம் வரை அனுமதிக்காக எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய மாவட்ட செயலாளர் எல்லாரும் 1.5 மாசத்துக்கு மேல போராடிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல இடம் பார்க்கறதுக்கும், இந்த இடத்தை தேர்வு செய்யறதுக்கும், இது மாதிரி பல இடங்களை தேர்வு செய்து 1.5 மாசத்துக்கு மேல போராடிட்டு இருக்காங்க. போராடி இப்பதான் ஒரு அனுமதி கடிதம் சில நிமிடங்கள் முன்னாடி. அப்ப நாளைக்கு இருக்குன்னா இன்னொரு 20 மணி நேரம் தான் இருக்கு ப்ரோக்ராம். இப்பதான் அனுமதி கடிதம் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த கடிதத்தை பார்த்து விட்டு அதுல என்னென்ன இருக்கும் சொல்லி அதுக்கு தகுந்தவாறு அறிவிப்பு இருக்கும். கண்டிப்பாக பொதுமக்கள் அனைவரும் அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே வர வேண்டும். உங்களுடைய பாதுகாப்பு கருதி தான் முற்றிலும் உங்களுக்கு எல்லாமே லைவ்ல வருது. கண்டிப்பாக தலைவருடைய பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த 2026 ஆட்சிக்கான மாற்றமாக இருக்க வேண்டும். முற்றிலும் உங்களுடைய பாதுகாப்பு மட்டுமே கருதி எங்களுடைய தலைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அனைவரும் அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டும் வர வேண்டும் என்று மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது எல்லாத்துக்கும் ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கியிருக்கு இந்த கூட்டத்துல இருந்து, அந்த அரங்குக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு சில மணி நேரங்கள்ல முடிஞ்சிடும். ஏன்னா இந்த ஷீட் மட்டும் தான் போட வேண்டியிருக்கு. மற்ற வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சிருச்சு. ஸ்டேஜ் இல்ல, பஸ் மேலதான் நின்று தலைவர் பேசுவாங்க. இந்த கூட்டத்துக்கு மட்டும் தான் இந்த மாதிரி அழைக்கழிப்பு இருக்குதா, ஒவ்வொரு கூட்டத்துக்கும்? எல்லா கூட்டத்திற்கும் நாங்க கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களையும் கொடுத்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் இடம் பார்க்கப்பட்டோம் எல்லா மாவட்டங்களும் இதே தான். ஒரு கூட்டத்திற்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் எல்லாம் 1.5 மாசம் 2 மாசம் டிஸ்ட்ரிக்ட் SP ஆபீஸ்க்கும் அங்க உள்ள ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட்ஸ் மற்றதுக்கும் 1.5 மாசம் இந்த வேலையை மட்டும் முழுசா பார்த்தாதான் ஒரு அப்ரூவல் வாங்க முடியும். ஒரு 10-15 இடத்த காட்ட வேண்டியிருக்கும். அந்த 10-15 இடமும் ரிஜெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் மற்ற இடங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் அப்ரூவல் வரணும். அதுக்கப்புறம் ஏற்பாடுகள் குறித்து டிஸ்கஷன் பண்ணோம்னா அப்புறம் தேதி முடிவு செய்யப்படும். தேதிக்கு நாங்கள் ஒரு தேதி கொடுத்தால் அடுத்த நாளே அது முதல்வருக்கு அந்த தேதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு வரும். ஸோ அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்டம் நடத்துறது, ஒரு இடத்துல நடத்துறது 1.5 மாசம் எங்க மாவட்ட செயலாளர் முழு நேரம் 24 மணி நேரம் இந்த வேலையை பார்த்தாதான் எங்களுக்கு அனுமதி கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இப்போதைக்கு தமிழகம். அதாவது இதேதான் எல்லா இடத்துலயும் இதேதான் நடந்துச்சு. 2 இடத்துல, அதாவது சேலத்துல இதே நடந்துச்சு, வேலூர்ல இதே நடந்துச்சு. நாங்கள் கொடுத்த பிறகு, ஏன்னா அப்பவே சொல்லியிருக்கலாம், ஏன்னா முதல்வருடைய ப்ரோக்ராம்னா முன்னாடியே அறிவிப்பு இருந்திருக்கும். நாங்கள் கொடுத்த பிறகுதான் அடுத்த சில நாட்கள்ல எங்களை வர வச்சு, எங்களுடைய மாவட்ட செயலர் வர வச்சு, முதல்வருடைய ப்ரோக்ராம் இருக்கு, முதல் நாளோ இருக்கு, இல்ல அன்றோ இருக்கு, நீங்க மாத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரிதான் நடக்குது. ஸோ இந்த ஊழல் அரசு இதோட ஒழிய வேண்டும். கண்டிப்பாக பொதுமக்கள் அனைவரும் எங்களுடைய தலைவரின் ப்ரோக்ராமுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். வேற ஏதாவது இல்ல, அதெல்லாம் குறித்து நாங்க இப்பதான் கடிதத்தை வாங்கியிருக்கோம். நாங்கெல்லாம் பார்த்து விட்டு அந்த கடிதத்துல என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்க, என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்பவும் போல ஒரு 40-50 கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து விட்டு நம்ம தெளிவா அறிவிப்போம். ஃபர்ஸ்ட் டைமா வேலூர்ல இந்த மாதிரி சேர் போட்டு கூடாரம் போட்டு நீங்க தவைக்கு நடத்துறீங்க, இது தொடருமா? இல்ல, எல்லா இடத்துலயும் எவ்வளவு தூரம் எங்களுக்கு நடத்த முடியுதோ அந்த மாதிரியான பெரும்பாலான இடத்துல இதே மாதிரியான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா எங்களுடைய முன்னுரிமை பொதுமக்களுடைய பாதுகாப்பு தான். அதுக்கு நடத்துறோம்.
அதாவது நிபந்தனைகள் இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு எங்களுக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக அது குறித்து ஒரு அறிவிப்பும் வரும், பொதுமக்களுக்கு தேவையான அறிவிப்புகளும் வரும். கண்டிப்பாக எல்லாத்துலயும் எங்களுடைய தலைவருடைய ப்ரோக்ராம்ல இப்ப டூ வீலர்ல நிறைய பேர் பின்னாடி பின்தொடர்ந்து வராங்க. அவங்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள், தயவு செய்து இந்த வர்றவங்க எல்லாம் வந்து டூ வீலர்ல வாகனங்கள்ல வர்றாங்க, அதை பின்தொடர வேண்டாம். ஆங்காங்கே வந்து காவல்துறை எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு தர வேண்டும். ஏன்னா ஹைவேஸ்ல வர்றாங்க, ஹைவேஸ்ல நிறைய பேர் டூ வீலர்ல பின்தொடர்ந்து வராங்க. அந்த நண்பர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோள், தயவு செய்து யாரும் பின்தொடர வேண்டாம். அது உங்களுடைய பாதுகாப்பு. கண்டிப்பாக தலைவருடைய ப்ரோக்ராம் வந்து பீஸ்ஃபுல்லா நடந்து முடிக்கணும். ஸோ அதனால அதுக்காக அந்த சேலத்திலேயே அதை நாங்க மிகுந்த சிரமத்துக்கு உள்ளானோம். இதுலயும் வந்து காவல்துறை அதை வந்து முறையாக டிராபிக் போலீஸ் அதை கண்ட்ரோல் பண்ணணும். என்ஹெச் ரோட்ல நாங்க போய் பேரிகேட் போட்டு நிப்பாட்ட, இல்ல டோல்கேட்ல நாங்க போய் பேரிகேட் போட்டு நிப்பாட்ட. ஸோ என்ஹெச் ரோட்ல நாங்க போய் எங்களுடைய வாலண்டியர்ஸை வச்சு ஒரு பேரிகேட்டை போட்டு தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ அதை காவல்துறை தான் ஒரு சின்ன கயிறு வச்சு நிப்பாட்டினாலே போதும், அது நிறுத்தப்படும். ஸோ அதற்கும் எங்களுடைய வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறோம். வர டூ வீலர்ஸ் நிறைய வந்து இந்த நாளைக்கு வர்றப்ப அந்த மாதிரி டூ வீலர்ஸ் நிறைய வர்றதை வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று தாழ்வு கேட்டுக்கொள்கிறோம். சார், இப்ப இவ்வளவு தூரம் சென்னையில இருந்து சாலை மார்க்கமா வர்றதா சொல்றாங்க நிர்வாகிகள் எல்லாம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்ல இங்க வந்து ஒன்லி வேலூர்ல இருக்கவங்க மட்டும் தான் வர்றாங்க. நிறைய டோல்கேட் இருக்கு, நிறைய வேலூர்ல இருக்கிறவங்க மட்டும் தான் இங்க லோக்கல்ல வர்றாங்க. ஆன் த வே என் ரூட்ல சொல்றேன். இல்ல வேலூர்ல இருந்தவங்க மட்டும் தானே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போறாங்க. அதுவும் யார் யாருக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க மட்டும் தான் வருவாங்க. இல்ல அது எல்லாமே எங்களுடைய மாவட்ட நிர்வாகம் வாரியாக அங்கங்க வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் யார் யாரோ அவங்க மூலியமா கொடுத்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் வேலிடேட் பண்ணி தான் உள்ள அனுப்பப்படும். அதையும் வந்து தாண்டி யாரும் இங்க அழைப்புதல் இல்லாமல் வர வேண்டாம்னு கேட்டுக்கிறேன்.